வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காஞ்சனையின் கனவு அத்தியாயம் 53. கதையின் இறுதி பக்கத்திற்கு வந்து விட்டோம். பானு சொன்னா கேட்கப்படாதா? படுக்கை விட்டு நீ அசையக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கையிலேயே நீ பாட்டிலே இப்படி எழுந்திருந்து நடக்கிறியாமா என்று மரகதம்மாள் தன் மகளை கடிந்து கொண்டாள். டாக்டர் கிடக்கார், அவருக்கு என்ன? ஏதாச்சும் தினம் ஒரு உத்தரவு போடாட்டி தான் வந்து பார்த்து போனதற்கு மவுசு இல்லைன்னு நினச்சிக்கிறார். என்னாலே ஒரே முட்டா படுத்து கிடக்க முடியாது என்று கூறிய மகளின் முகத்தில் ஒரு சோக புன்னகை அருவியது. மானை போல துள்ளி குதித்து ஓடி விளையாடி கொண்டிருந்த பானுமதி 2 அடி எடுத்து வைப்பதற்குள் சுவரை ஆதாரமாக பிடித்து கொள்வதையும் நடக்க முடியாது தடுமாறுவதையும் கண்ட மரகதம்மாளின் மனம் விவரிக்க இயலாத வேதனையில் ஆழ்ந்தது. உடம்பு பாதியுடமா போயிடுச்சே, இது என்ன புது வியாதியோ, இது எதுக்குதான் வந்திருக்குதோ என்று பெருமூச்செறிந்தாள் மரகதம்மாள். ஜன்னல் கவ்விகளை பிடித்து கொண்டு நின்ற பானுமதி, அம்மா, ஜெமீன்தார் வரா போல இருக்குமா? சாலையிலே வருகிறது அவர் கார் என்று சந்தோஷத்துடன் சொன்னாள். ஜெமீன்தார் என்றதும் மகளின் முகத்திலே மின்னலைப் போல் தோன்றி மறைந்த பிரகாசத்தை ஜாடையாக்க கவனித்த மரகதம்பாள், அப்படியா, எங்கேயோ ஊருக்கு போயிருப்பதாக சொல்றாங்களே, திரும்பி வந்து விட்டார் போலிருக்குது என்று கீழே இறங்கி சென்றாள். ஜன்னலிலிருந்து திரும்பிய பானுமதி எதிரே இருந்த நிலை கண்ணாடியில் பிரதிபலித்த தன் உருவத்தை கவனித்தாள். கண்களை சுற்றிலும் ஆழமான பெருக்கரிய வட்டங்கள், சதைப்பற்று அற்று போன கன்னங்கள், நீல நிறம் பாய்ந்த உதடுகள், வாடி வதங்கி களை எழுந்து போன தனது முகத்தை பார்க்கவும் அருவருப்படைந்த அவள் கண்களை மூடிக்கொண்டாள். வானு வானு என்று வழக்கமான குரல் கேட்டு அவள் கண்களை திறந்து பார்த்தாள். மாத்தூர் ஜமீன்தார் வாசற்படியில் நின்று கொண்டிருந்தான். வானு, உன்னை யார் படுக்கையை விட்டு எழுந்திருக்க சொன்னது என்று அன்புடன் கடிந்து கொண்ட ஜமீன்தார் உள்ளே நுழைந்து அவள் அருகில் வந்து பானுமதி பதிலளிக்கும் முன் அவளது கரங்களை பிடித்து கொண்டு மெல்ல படுக்கை அருகில் அழைத்து சென்று அதில் படுக்க வைத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். என்னத்தான், சும்மா என்னால் படித்து கொண்டிருக்க முடியவில்லை என்று பானுமதி சிறு குழந்தையைப் போல் பிடிவாதத்துடன் கூறிவிட்டு சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். வானு, உனக்கு 2 சந்தோஷ சமாச்சாரங்கள் சொல்ல போறேன் என்று ஆரம்பித்த ஜமீன்தாரின் முகத்தை பிரமிப்புடன் பார்த்தாள் பானுமதி. பானு, ஒன்று, காஞ்சனையை திரும்ப அழைத்து வந்து விட்டேன். அடுத்த சந்தோஷ சமாச்சாரம், உன்னை நான் மணந்து கொள்வது என்று தீர்மானித்து விட்டேன். நாளைக்கே நல்ல முகூர்த்த நாள். அதனால் நாளைக்கே உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். உன்னை மணந்து கொண்டு மனைவி என்ற ஸ்தானத்தில் உன்னை வைத்து கௌரவிக்கவில்லை என்ற குறை உனக்கு உண்டு என்பதை அறிவேன். வானு, உன் மனத்தில் அந்த குறை இருக்கக்கூடாது என்பது என் தீர்மானம் என்று கூறிவிட்டு உணர்ச்சி வசப்பட்ட புஷ்பநாதன் பானுமதியின் நெற்றி மீது தவழ்ந்த கூந்தலை அன்புடன் கரங்களால் ஒதுக்கினான். தன் முகத்தையே பார்த்து கொண்டு பானுமதி பதில் பேசாதிருப்பதை கண்ட ஜமீன்தார், வானு, சந்தோஷம்தானே? சந்தோஷம் என்று வாய் திறந்து சொல் என கேட்டான். அன்பு கலந்த அவனது குரல் பானுமதியின் கண்களில் நீரை பெருக வைத்தது. அத்தான், காஞ்சனையை அழைத்து வந்து விட்டீர்கள் என்பது ஏழுமலை வாயிலாக கேள்விப்பட்டேன் என்று கூறிவிட்டு மேலே பேச முடியாமல் நிறுத்தினாள். காஞ்சனை வந்து விட்டாலே இனி எப்படி மணந்து கொள்ள முடியும் என்று தானே உன் கவலை? பயப்படாதே. உன்னை மணந்து கொள்வதை பற்றி காஞ்சனைக்கு ஒருவித ஆட்சேபனையும் இல்லையாம். அவள் உத்தரவு கொடுத்து விட்டாள் என்று கூறினான் ஜமீன்தார். டாக்டரிடம் என்னுடைய நோய் என்ன என்பதை மிகவும் வற்புறுத்தி கேட்டேன். முதலில் சொல்ல மறுத்துவிட்டார். என்னுடைய பிடிவாதம் தாங்காது ஒரு நாள் உண்மையை சொன்னார். சிறு வயதில் எனக்கு வந்த வாத ஜுரத்தினால் கெட்டுப்போன என் இருதயம் தற்போது மிக்க பலகீனமாகி விட்டதாம். என் வாழ்நாள்கள் இனி கொஞ்ச நாள்கள் தானாம். எந்த நிமிஷத்திலையும் என் இருதயம் நின்றுவிடக் கூடுமாதலால் நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டுமாம். அதனால் அத்தான் என்று முடிக்காமல் நிறுத்திய பானுமதி ஒரு சோக புன்முறல் பூத்தாள். திடுகிட்ட புஷ்பநாதன், உன் வியாதியை பற்றிய உண்மையை சொல்லக்கூடாது என்றல்லவோ அவருக்கு தடை உத்தரவு போட்டிருந்தேன் என்று சிறிது கோபத்துடன் பேசினவன் சாந்தமாக அவளை தேற்றும் பாவனையில்
வானு, டாக்டர் பொய் சொல்கிறார். உனக்கு மனநோயை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது என் அபிப்பிராயம். நாளை காலை உன்னை மணந்து கொள்ளப் போகிறேன். என் மனைவி என்ற ஸ்தானத்தில் வெகு நாள்கள் நீ உயிருடன் இருந்து என்னை சந்தோஷப்படுத்தப் போகிறாய். இது நிச்சயம் என்று கூறினான். உணர்ச்சியினால் அவன் குரல் தழுதழுத்தது. என்னத்தான், சிறு குழந்தையைப் போல் என்னை எண்ணிக்கொண்டீர்களா? என் வியாதியை பற்றி நான் அறிவேன். கவலைப்படாதீர்கள். நடப்பது நடந்தே தீரும். நான் என் கடைசி நாள்களை தைரியமாக எதிர்பார்ப்பேன் அத்தான் என்று நிதானமாக கூறிய பானுமதி மெல்ல சிரித்தாள். பானு, இதென்ன அசடு மாறி பேசிக்கொண்டு என்று மறுத்து பேசிய புஷ்பநாதன், என் மனைவி என்றால் உன் மனம் சந்தோஷப்படுமல்லவா? என்னை மணந்து கொள்வதில் திருப்திதானே என்று உன் வாயால் சொல்லேன். அதை கேட்க வேண்டும் போல் இருக்கிறது எனக்கு என்று ஆவலுடன் கூறியவாறு அவள் கரங்களை பிடித்து கொண்டு கெஞ்சினான். அத்தான், எனக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. இதை பற்றி சாவகாசமாக யோசித்து பதிலளிக்க அவகாசம் கொடுங்கள். நாளைக்கே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் தேக நிலையில் நிர்பந்தம் செய்யாதீர்கள் என்று கூறிய பானுமதி புஷ்பநாதன் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டாள். உன் இஷ்டப்படியே செய்யலாம். நாளைக்கு சாயங்காலத்திற்குள் உன் சம்மதத்தை கட்டாயம் தெரிவித்து விட வேண்டும் என்று பதிலளித்த புஷ்பநாதன் சிறிது நேரம் கழித்து அவ்விடத்தை விட்டு கிளம்பினான். மறுநாள் சாயங்காலம் சொன்ன நேரத்தில் பானுமதியின் வீட்டிற்கு வந்தான் மாத்தூர் ஜமீன்தார். பானு, தீர்மானித்து விட்டாயல்லவா என்று சிரித்து கொண்டே எதிரே வந்து நின்ற மாத்தூர் ஜமீன்தாரை நோக்கி மெல்ல சிரித்த பானுமதி, தீர்மானித்து விட்டேன் அத்தான் என பகர்ந்தாள். தன் கையில் இருந்த ஒரு காகித சுருளை அவன் கையில் வைத்து, அத்தான், உங்களுக்கு கொடுக்கத்தான் இதை எடுத்து தயாராக வைத்திருந்தேன். இது என்னுடைய முடிவை சொல்லும் என்று புன்னகை செய்தாள். பிரித்து பார்த்த புஷ்பநாதன், இதென்ன என்று திகைப்புடன் கேட்டான். நீங்கள் நிராகரித்து போன அந்த 3 லட்சம் ரூபாய்களையும் பேங்கில் போட்டேன். எனக்கு பிறகு அந்த பணம் மோகனுக்கு என்று எழுதி வைத்து விட்டேன். இதில் என்ன தவறு? மோகனுடைய சொத்து தானே அது. அதை அவன் அப்பா தானே எனக்கு கொடுத்தார் என்றால் பானுமதி மிகவும் சாந்தமாக, நீ என்ன வேணுமானாலும் செய்து கொள். அதை பற்றி நான் வாதாடப் போவதில்லை. என்னுடைய வேண்டுகோளுக்கு சீக்கிரம் பதில் சொல்லு என்று புஷ்பநாதன் கேட்டான். நான் உங்களை மணந்து கொள்ள மாட்டேன். அதுதான் என் முடிவு என்று எழுந்தாள் அவள். வியப்பு தாங்காத ஜமீன்தார், ஏன் பானு, என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உனக்கு இல்லையா என்றான். ஒரு காலத்தில் எனக்கு உங்கள் மனைவியாக வேண்டும் என்ற ஆசை மிக தீவிரமாக இருந்தது. இவரிடம் நான் எத்தனை அன்புடன் நடந்து கொள்கிறேன். தாசி என்ற குற்றத்திற்காக என்னை மணந்து கொண்டு சமூகத்தின் முன் கௌரவிக்க மறுக்கிறாரே என்று என் மனம் உங்கள் மீது மிக்க கோபத்தை கூட அடைந்தது. காஞ்சனையை தாங்கள் மணந்து கொண்டதும் நான் பொறாமையினால் கொதித்தேன், ஆங்காரப்பட்டேன், அவளை வெறுத்தேன். அவள் நாசமடையட்டும் என்று பிரார்த்தித்தேன். என்னுடைய அன்பிற்காக பிரதி அன்பு தங்களுக்கு என்மேல் இல்லை என்பதை அந்த நாள்களில், ஏன் இவரை விட்டு ஓடிவிடக்கூடாது என்று கூட ஒரு வெறுப்பு என் மனதில் சில சமயங்களில் ஏற்பட்டது உண்மை. ஆனால் இத்தனை அதிசயமான மனவீழ்ச்சிகளின் நடுவிலும் ஏதோ ஒருவித சக்தி என்னை தங்களை விட்டு போகாதிருக்க செய்தது. அதுதான் அன்பு என்னும் சக்தி. அதனால் நான் ஆட்டி வைக்கப்பட்டேன் என்றால் மிகையாகாது. தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் என் மனதை வாட்டின. உங்களுடைய ஆதரவில் வாழ்ந்த இந்த 3 வருஷ காலத்தில் நான் எப்படி நடந்து கொண்டேன்? மனைவியை போன்று எல்லளவும் அன்பு பிசுகாமல் உங்கள் மனம் போனாது உங்கள் கடமைகளை சரிவர செய்தேன். அத்தான், என் வாழ்வில் நான் உங்களை என்று வேறு ஒருவரையும் மனத்தால் கூட நினைத்ததில்லை. என் அன்பு நாளாவட்டத்தில் பல சோதனைகளிலும் வெற்றி அடைந்து விட்டது. சமூகம் என்னை தங்கள் மனைவி என்று போற்ற வேண்டும் என்ற ஆசை என் மனத்திலிருந்து போய் எத்தனையோ காலமாயினத்தான். நான் தங்களுடைய மனைவி என்ற நினைவில் வாழ்க்கையில் என் மனசாட்சிக்கு பொய் கூறுவது போல் என்னை விவாகம் செய்து கொள் என்று கேட்கிறீர்களே, இது தர்மமா என்று பேசிய பானுமதி மூச்சு தடுமாறினாள். பானு, அதிகம் அலட்டி கொள்ளாதே பானு என்று பதைக்க புஷ்பநாதனுக்கு அதற்கு மேல் பேச முடியவில்லை. துக்கத்தினால் குரல் கம்மியது. அத்தான், எனக்கு ஏதாவது தாங்கள் செய்ய இஷ்டப்பட்டீர்கள் என்றால் ஒன்று உண்டு. அது காஞ்சனையை தாங்கள் சந்தோஷமாய் நடத்த வேண்டும் என்பதுதான். பேதை பெண் தன் பிற்கால சந்தோஷ வாழ்க்கையை பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தவள் மிகவும் துக்கத்திற்கு ஆளாகிவிட்டாள். தாயற்றவள். அவள் கண்ட கனவு இனியாவது பலிக்கட்டும் என்று கூறிய பானுமதி ஜன்னல் மீது சோர்ந்து சாய்ந்து கொண்டாள். இவ்வளவு நாளில் படபடப்பாக பேசியதால் அவள் மூச்சு வாங்க சிரமப்படுவதை கண்ட ஜமீன்தார் பயந்து பானுமதி
என்று ஓடிப்போய் அவளை தூக்கி படுக்கை மீது படுக்க வைத்தான். அத்தான், உங்கள் மடியில் என்னை படுக்க முடிக்காது திணறி திணறி மூச்சு விடுவதைக் கண்ட புஷ்பநாதன் அசந்து போய்விட்டான். பானுமதி தன் மடியில் தாங்கி கொண்ட அவன், பானு, நீ இப்படி பேசி இருக்கக்கூடாது. உனக்கு உடம்பே என்னமா பண்ணுது என்று பரபரப்புடன் கேட்டான். ஒன்றுமில்லை, நெஞ்சை வலிக்குது என்று ஒவ்வொரு வார்த்தையாக கூறிய பானுமதி தன் இரு கரங்களையும் நீட்டி புஷ்பநாதனை அன்புடன் தழுவி கொண்டாள். மறுபடியும் தன் தோல் மீதிருந்த அவளது மலர் கரங்கள் பொத்தென கீழே துவண்டு சாய்வதைக் கண்டு அச்சமடைந்த புஷ்பநாதன் பானுமதியின் முகத்தை உற்று பார்த்தான். ஐயோ பானு என்ற ஜமீன்தாரின் அலறலை கேட்ட மரகதம்மாள் ஓடி வந்தாள். பானு, என் கிளியே, போயிட்டியாடி என்று ஓவென்று அலறிக்கொண்டு மகளின் சடலத்தின் மீது விழுந்தாள். ஜன்னலை மறைத்து நின்ற திரைச்சீலையை விளக்கிய மாத்தூர் ஜமீன்தார் நீர் வழிந்த கண்களுடன் வெளியே பார்த்தான். வெள்ளி தட்டென பூரணச்சந்திரன் மிக்க ஜோதியுடன் கீழ்வானிலிருந்து மேலே எழுப்பி போய்க் கொண்டிருந்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. முற்றும். நன்றி, வணக்கம்.